அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, மாசி மாத வளர்பிறை பஞ்சமி திதி. இந்த மாசி மாத வளர்பிறை பஞ்சமி திதி புதன்கிழமை என்று வருவதால் வசந்த பஞ்சமி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. இந்த நாளில் நாம் 3 வழிபாடுகளை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். நம் குழந்தைகள் கல்வியில் சிறக்க, மனம் தெளிவடைந்து ஞானம் பெருக, அரணாக நம்மை காக்கும் 3 வழிபாடுகளை தவறாமல் எப்படி செய்வது என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசி மாத வளர்பிறை பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை 13/2/24 அன்று இரவு 8:30 மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை 14/2/24 மாலை 6:30 மணிக்கு முடிவடைகிறது. புதன்கிழமை பஞ்சமி திதி வருவதால் அதை வசந்த பஞ்சமி என்று சிறப்பித்து கூறுகிறார்கள். இந்த நாளில் நாம் சரஸ்வதி வழிபாடு செய்தால் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கும். இப்போ முதல்ல நாம் செய்ய வேண்டிய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. நமது வீட்டு பக்கத்தில் உள்ள ஹயக்ரீவர் கோவிலுக்கு சென்று, அதாவது எல்லா பெருமாள் கோவில்களிலுமே ஒரு இடத்துல ஹயக்ரீவருடைய சிலை இருக்கும். அந்த ஹயக்ரீவருடைய சிலைக்கு ஏலக்காய் மாலை கட்டி வழிபட வேண்டும். நம்ம அந்த ஏலக்காய் மாலையை கட்டி குழந்தையினுடைய கையாலேயே அந்த ஏலக்காய் மாலையை ஹயக்ரீவருக்கு கொடுக்க சொல்ல வேண்டும். இந்த வழிபாடு செய்தால் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வத்தோடும் கவனத்தோடும் இருப்பார்கள். ஹயக்ரீவரை வணங்கும் பொழுது கூற வேண்டிய ஹயக்ரீவர் மந்திரம்: ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தினுடைய பொருள்: ஞானத்தில் சிறந்து விளங்குபவரும் தூய்மையான தேகம் கொண்டவரும் அனைத்து விதமான கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதாரமாக விளங்குபவருமான ஸ்ரீ ஹயக்ரீவரை நான் வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை பெருமாளுக்குரிய நாளான புதன்கிழமை, சனிக்கிழமைகளில் வீட்டிலுள்ள பெருமாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து சாம்பிராணி கொளுத்தி ஏதேனும் ஒரு பழத்தை நிவேதனமாக வைத்து 11 முறை, 21 முறை, 54 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை கூறி வழிபடலாம். இன்று நாம் ஹயக்ரீவரை நம் குழந்தைகளோடு வழிபட்டால் நம் குழந்தைகளுடைய படிப்பின் ஆர்வம் அதிகமாகும். 2வது வழிபாடு வசந்த பஞ்சமியானதால் சரஸ்வதி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வசந்த பஞ்சமி என்றுதான் சரஸ்வதி அவதரித்ததாக கூறப்படுகிறது. மாசி மாத வளர்பிறையில் வரும் பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி விழா கொண்டாடப்படுகிறது. மிகவும் மங்களகரமான நாளாகவும் மங்கள காரியங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் வசந்தத்தை வரவேற்கும் நாளாகவும் இது கருதப்படுகிறது. வசந்தத்தை வரவேற்கும் நாளாக இருப்பதால் இது விவசாயத்திற்கும் மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. கலைகளுக்கும் ஞானத்திற்கும் உரிய நாளாக வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. சரஸ்வதி தேவி அவதரித்த நாளான இன்று சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். இந்த நாளில் விரதமிருந்து மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற இனிப்புகள் படைத்து சரஸ்வதி தேவியின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. இதனால் மனம் தெளிவடைந்து ஞானம் பெருகும், வேண்டிய வரங்களும் கிடைக்கும். கல்வி, கலைகள், புதிய பயிற்சிகள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியுடன் ஞான முதல்வனான விநாயகப் பெருமானையும் வைத்து வழிபட வேண்டும். சரஸ்வதியின் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி மஞ்சள் நிற மலர்களை சாத்தி புத்தகங்கள், இசைக்கருவிகள் சரஸ்வதியின் முன் வைத்து வழிபட வேண்டும். சரஸ்வதியை வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: சரஸ்வதி காயத்ரி மந்திரம். ஓம் வாக்தேவ்யை வித்மகே பிரம்ம பத்னியை தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். ஓம் வாக்தேவ்யை வித்மகே பிரம்ம பத்னியை தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை, 21 முறை, 54 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை கூறி சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். 3வது வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு. பஞ்சமி திதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது வராகி அன்னையே. அரணாக நம்மை காக்கும் வராகி அம்மனை எந்த ஒரு மாலை சாத்தி வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இன்று வீட்டில் உள்ள வராகி அம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒற்றை சிகப்பு செம்பருத்தி பூக்கள் 5 அல்லது 7 என்ற எண்ணிக்கையில் எடுத்து மாலையாக கட்டி
சாத்த வேண்டும். அப்படி இந்த ஒற்றை சிகப்பு செம்பருத்தி பூ கிடைக்கவில்லை என்றால் செவ்வரடி பூ மாலை கட்டி போட வேண்டும். ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். பானகம், கிழங்கு வகைகள், கருப்பு உளுந்தால் செய்த வடை, மாதுளம் பழ முத்துக்கள் இதில் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைக்கலாம். சாமந்தி பூவையும் துளசியையும் சேர்த்து ஒரு மாலையாக கட்டி வராகி அம்மனின் படத்திற்கு முன் ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டில் வைத்து வணங்க வேண்டும். வாசனை மிக்க குங்குமத்தால் வராகி அம்மனை அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும். வராகி அம்மனின் காயத்ரி மந்திரம்: ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை, 21 முறை, 54 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை கூறி வாசனை மிக்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பின் தூப தீப ஆராதனைகள் முடிந்ததும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின் அந்த சாமந்தியும் துளசியும் சேர்த்த மாலையை உங்கள் தலை வாசலில் கட்டி தொங்க விடுங்கள். எந்த விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் உங்களை அண்டவிடாமல் அரணாக காப்பாள் தாய் வராகி அம்மன். பில்லி, சூன்யம், செய்வினைகள், கண் திருஷ்டி இவை ஏதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது செய்யப்பட்டிருந்தால் அவை அனைத்துமே உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். இப்போ இந்த பதிவின் மூலமாக நாம் இன்று மாசி மாத வளர்பிறை பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமி என்று சிறப்பித்து கூறுவதால் நாம் 3 விதமான வழிபாடுகளை செய்ய வேண்டும். முதலாவதாக ஹயக்ரீவர் வழிபாடு. நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு ஹயக்ரீவர் வழிபாடையும், மனம் தெளிவடைந்த ஞானம் பெருகுவதற்கு சரஸ்வதி தேவியையும், அரணாக நம்மை காக்கும் வராகி அன்னையையும் நாம் தவறாமல் வழிபட்டு அவர்களின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் எப்படி பெற வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கவும். நன்றி, வணக்கம்.